இது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவுக்கு அது போலீஸ் விசாரணைகள் இருக்கு. நல்லா போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிச்சு என்ன நடந்ததோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாதி மதம் இனம் கட்சி ஒன்னையும் பார்க்காது, சட்டத்துக்கு புறம்பா யார் செய்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போலதான் 2022 கூட இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண்ணை தள்ளி கொண்டுட்டாங்க. 2 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு விசாரிச்சு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ பாராட்டுங்க. அதே போல விஜய் வந்து ஆளுநர் வந்து ஒரு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராட்டோ அல்லது ஒரு பிரச்சனையில தலையிட்டதாட்டோ ஆளுநரை சந்திக்கிறாங்க. பல பேர் வேற விதமா சொல்றாங்க. ஆளுநர் அவர்கள் ஐயா மோடியையும் அமித்ஷாவையும் சந்திச்சுட்டு வந்தாங்க, அது என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. அவங்க அட்வைசர் தான் கட்சி ஆரம்பிச்சது மாதிரியும் சொல்றாங்க. இது பல பேர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நான் என் கருத்து இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி வந்து நடந்ததுக்கு வந்து அரசு கிட்ட பணம் இல்லாம தனியார் பள்ளி கிட்ட பணம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளி மூலம் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் அது கொடுக்கறது. உதாரணமா நான் முதல்வன் திட்டத்துக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ட்ரெயின்டு பீப்புள் கொடுக்கறத கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தே ட்ரெயின் பண்ணி கொடுக்கறாங்க. அந்த பயிற்சி தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. என் தொகுதியில ராதாபுரத்துல ஐடிஐல நம்ம டாட்டாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க ஐடிஐ முடிக்கிற பையங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க 35-45 கோடி ரூபாய்க்கு மிஷினரிஸ் தந்திருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சிக்கு. அப்படி டைப் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி பண்ணி வேலைக்கு கொடுக்கறது தான். ஒருபோதும் அரசு பள்ளியை தனியார் மயமாக்கும். இந்தியாவில் உள்ள போர்ட் கொடுக்கிற 13 போர்ட் அதானியை கொடுத்துருக்கு. அதே போல ஏர்போர்ட் 8 ஏர்போர்ட் கொடுத்துருக்கு. அப்படி தமிழக அரசு பள்ளியையோ அரசு நிறுவனத்தையோ தனியாட்ட கொடுக்காது.